விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்து சிஎம்மா இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இருக்கிற மினிஸ்டர்ஸ்லேருந்து, எம்எல்ஏலேருந்து, எம்பிலேருந்து, கலெக்டர்ஸ்லேருந்து, எஸ்பிலேருந்து இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். இது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, கலெக்டர்ஸ்ல யாரும் இல்லை. எப்படி பண்ணாங்க, எப்படி வந்திருக்குன்னு எனக்கு புரியல. இது வரைக்கும் ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ அவருக்காக இவ்வளோ பேர் யார் ஒர்க் பண்ணாங்களோ தெரியல. யாருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. இவர் பண்ணாரு தெரியல. ஸோ அவங்களா க்ரௌட் வர மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவ்வளோ பேர் அவங்க மேலே நம்பிக்கையில் வந்துருக்கு. கண்டிப்பாக அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பாத யாத்திரை பண்ணி இடத்துல என்ன ஜனங்க இன்னும் எதிர்பார்க்குறாங்கன்ட்டு விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும் இல்லையா எலெக்ஷன் முன்னாடி, அது கொடுக்கும்போது தான் ஜனங்களுக்கு கிளியரா புரியும். அதுக்கு விஜய் சார் ரெடியா இருக்குன்னா கண்டிப்பா பிளஸ் பண்ணுவாங்க ஜனங்க.